ஹலோ, இது பூசான் சீரீஸ் பார்ட் 3. இங்கே பூசானில் சொந்தோன்னு ஒரு இடம் இருக்காம்ப்பா. அது எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இன்ச்சான்லேயும் சொந்தோன்னு இருக்குது. ஸோ அது என்னதான் இடம் அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் சொந்தோ பீச்சுக்கு போயிட்டு இருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து போயிட்டு இருக்கேன். அங்கே போகிற வழியில் நான் ஃபிஷ் கேக் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ஃப்ரைட் ஸ்குவிட் வாங்கினான். எனக்கு ஃபிஷ் கேக் பிடிக்கும். ஆக்சுவலாக எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, கொரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸ் இந்த ஃபிஷ் கேக் தான். பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அது ஒரு மாதிரி ஃபிஷ்ஷி ஸ்மெல்லாக இருந்துச்சு. பட் அது சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தேன்னா எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா சாப்பிட்ருவேன் உடனே. அதோடு அந்த ஃபிஷ் கேக்கோட அதில் இருக்க அந்த சூப் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஓதான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். அண்ட் தென் நாங்கள் ஒரு ட்ரெயின் அப்புறம் ஒரு பஸ் எடுத்துகிட்டு சொங்தோ பீச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். இதுதான் சொங்தோ பீச்சுக்கு போகிற வழி. நாங்கள் இப்போ சொங்தோ பீச்சுக்கு தான் நடந்து போயிட்டு இருக்கோம். பஸ் இறங்கி ஆல்மோஸ்ட் லைக் 5 to 10 minutes, ஐ திங்க் 5 minutes நடந்திருப்போம்னு நினைக்கிறேன். நான் கொரியா ஃபஸ்ட் டைம் பீச் மாதிரி பார்க்குறேன். ஏன்னா நான் இருக்க இடத்துல நான் சொந்தோன்னு சொன்னேன்ல, ஸோ அங்கே ஒரு பீச் இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி மண் தரெல்லாம் இருக்காது. ஃபுல்லாக இந்த பிரிட்ஜ் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் மேலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த மண் தரை இருக்காது. ஸோ பூசானுக்கு தான் ஃபஸ்ட் டைம் ரியல் பீச்சை நான் பார்க்குறேன். இங்கே கேபிள் கார் கூட இருக்குது. அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கிட்டு பே பண்ணிவிட்டு அப்புறமா போகணும். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போகலை, ஸோ எனக்கு சரியாக தெரியல. பட் போகணுன்றவங்க போகலாம். நைட் டைம் வியூஸ் நல்லாயிருக்கும், மார்னிங் டைமும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஈவினிங் டைமில் கடல் சத்தம்லாம் கேட்டுட்டு வாக் போனது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே போனது எவ்ரிடே ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கிளம்பணும். அப்புறம் நான் போயிட்டு இருக்கப்போ இங்கே ஒரு சில ஆஜும்மா அப்புறம் ஆஜுஷீஸ் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ பூத் வந்துச்சு. ஆக்சுவலி கொரியாவில் கன்ஃபார்ம் எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையுமே அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ பூத்தாவது இருக்கும். அப்புறம் நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சிக்கன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோம். பிகாஸ் இங்கே கொரியாவில் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸில் போர்க் அண்ட் பீஃப் தான் இருக்கும். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் போர்க் அண்ட் பீஃப் சாப்பிட மாட்டோம். நீங்கள் ஒரு வேளை வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கொரியாவில் வாடுறது ரொம்ப கஷ்டம். இங்கே மோஸ்ட் ஆஃப் த டிஷ் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த டிஷ் ஃபுல்லாக நான்வெஜ்ஜில் தான் இருக்கும். நாங்கள் சிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கே இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்குமே போய் அப்புறம் கடைசியாக ரொம்ப டயர்டாகி தான் ஒரு கடை கண்டுபிடிச்சோம். அங்கே ஃபுட் ரேட் ரொம்ப கம்மியாகவும் இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ நாங்கள் 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே கொரியாவில் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சத்தமாக இருக்கும், ரொம்ப பேசிட்டு சவுண்டாக இருப்பாங்க. இதே பஸ்ஸு ட்ரெயின் அங்கெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ்லாம் வந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. இன்னும் 2 தான் வந்திருக்கு, இன்னும் 1 வரணும். சிக்கன் பைட்ஸ் அதுவும் ஃபைனலி வந்துடுச்சு.
இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுரை மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அப்புறமா வீட்டுக்கு போகிற வழியில் வந்து இங்கே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கொரியாவில் நிறைய ஃபேமஸான இடத்துலலாம் வந்து நிறைய பேர் வந்து பாட்டெலாம் பாடுவாங்க. ஸோ அதை அப்படியே கேட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டோம் நாங்கள். 차갑게 흩어져 있는 탓에 어느 날에 피었던 빨갛던 밤을 기억하거든요. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே சொங்தோ பீச்சில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது, கடல் மேலே வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அது ரொம்ப அழகாக இருந்தது, வியூ சூப்பராக இருந்தது. ஸோ அது மேலே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா பஸ் ஏறி நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய் பாய்.